கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் இந்த காவல்துறை குடும்ப ஜப ஐக்கியத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் காணவும் உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த சகல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். 3 மாதங்களும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி அவருடைய கிருபைக்குள்ளாய் மறைத்த தயவை எண்ணி தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் அவருக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மனுக்குலத்திற்காக உலகத்திலே வந்து தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நம்மை வழி நடத்துவதற்குரிய வழி வாசல்களையும் சத்தியத்தையும் நமக்கு தெரிவித்து அவர் நமக்காக சிலுவையிலே பாடுபட்ட அந்த நல்ல நாளை நாம் நினைவு கூறத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 50 வெள்ளிக்கிழமை வந்தாலும் கூட இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு பிரத்யேக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வெள்ளிக்கிழமையாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த வெள்ளிக்கிழமையை குறித்து நாம் சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே குட் ஃப்ரைடே என்றும் தமிழிலே புனித வெள்ளி, நல்ல வெள்ளி என்றும் மலையாளத்திலே துக்க வெள்ளி என்றும் சொல்லி இந்த நாட்களை நாம் அனுசரிக்கிறோம். ஒரு எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து வானங்களையும் வான மண்டலங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவன் இந்த மனுக்குலத்திற்காக வந்து பாடுபட்ட அந்த பாடுகளை நினைத்து தங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாட்களை நாம் அனுசரிப்பதனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அத்துடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நமக்காக அவர் செய்த நன்மைகள் என்ன, தன்னைத்தானே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்த இந்த நாளை நாம் நினைவு கூறும் பொழுது உள்ளபடியே ஒரு மனதிலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சி உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, நினைவு கூறுவது மாத்திரமல்ல, இந்த வெள்ளிக்கிழமையில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நமக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை பாதுகாத்த நல்ல தயவை எண்ணி நம்மை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு வெள்ளிக்கிழமையாக நாம் இதை கொண்டாடுவோமானால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் பாரம்பரியமாக இந்த நாளை உபவாச நாளாக ஆசரிக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 14 சிலுவை பாடுகளின் ஸ்தலங்களை உருவாக்கி ஒவ்வொன்றிலும் முழங்கால் படியிட்டு தியானித்து கொண்டே செல்வார்கள். இன்னும் அநேக சபைகளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் துதிப்பதும் அவர்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய தியாகத்தை எண்ணி சிலுவையில் உரைத்த அந்த 7 வார்த்தைகளை தியானிப்பார்கள். காலை 9 மணி தொடங்கி மாலை 3 மணி வரை ஆராதனை நடைபெறும். கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் பாடுபட்டு
இந்த மனுக்குலத்திற்காக தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உலகத்திலே மனிதனாய் அவர் அவதரித்தாலும் மனிதன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தான் முறையாக வழி காண்பித்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்தும்படி அவர் நித்திய ராஜ்யத்திற்கு நம்மை சுதந்திரித்து கொள்ளும்படி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, நாம் சென்ற வாரத்திலே கூட ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று நாம் அனுசரித்தோம். சிலர் அனுசரிக்கிறார்கள், சிலர் அந்த நாளை தேவ சமூகத்திலே அதை நல்ல கர்த்தருடைய பாடுகளுக்கு முன்பாக, சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்ற அந்த நாட்களை நினைவு கூறும் பொழுது அவர் வரும் வழியிலே மரங்களை வெட்டி தலைகளை விரித்தார்கள், சிலர் வஸ்திரங்களை விரித்தார்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். கழுதையும் கழுதையை குட்டியையும் அவர் தனக்கு வேண்டும் என்று அழைத்து கழுதையின் மேல் அவர் பவனி வருகிற வேளையிலே எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓசன்னா, உன்னதத்திலே தேவனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அதன் பிறகு அவர் ரோம அரசாங்கத்தால் அவர் பிடிபட்ட பொழுது அவரை ஒரு திருடனைப் போல தன்னோடு கூட இருந்த ஒரு யூதாஸ் காரியத்து என்கிறதான ஒரு சீஷன் அவரை காட்டி கொடுத்த சூழ்நிலையிலே அவர் பலவிதமாக அலைக்கழிக்கப்பட்டார். இரவும் பகலும் அன்னாவிடத்திலும் காய்பாவிடத்திலும் பின்பு பிலாத்துவனிடத்திலும் சென்று இவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திலே ஜனங்கள் பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்களிலே அவரை பின்தொடர்ந்த கூட்டம் ஏராளம். அவர் எங்கு சென்றாலும் அவரை தனிமையாக இருக்க விடாதபடி அவரை ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள், அவருடைய அன்பை பெற்றவர்கள், அவருக்காக நின்றவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்தவர்கள், அவருடைய காரியங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள், நல்ல வாழ்க்கையிலே நல்ல அனுபவங்களை கொண்டு வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற நாளிலே ஒருவர் கூட இல்லை. மரத்தை வெட்டி போட்டவர்களும் கிடையாது, சீஷர்களும் இல்லை. பாருங்க, ஆண்டவர் தான் ஜீவனோடு தன்னுடைய ஊழிய காலங்களிலே ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தார் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு பயந்து அவர் செய்த நன்மைகளை மறந்து அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்கே யாரும் இல்லை. பாருங்க, அங்கே இருந்தது யார் என்றால், சிலுவை அருகே சில சகோதரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே இருந்த அந்த ஸ்திரீகள் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போன போது அவருடைய வேதனையை கண்டு மிகவும் அழுதார்கள். இது இயற்கையான ஒரு அழுகைதான். ஏனென்றால் நமக்கு அன்பானவர்கள் கஷ்டப்படும் பொழுது, பாடுபடும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது அது இயற்கையாக மனிதனுக்கு ஒரு வருத்தம், பாடுகள் வரும் பொழுது அழுகை வரும். அது இயற்கையாக அழுகைதான். ஆனால் அவர்கள் அநேகம் பேர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெய்வீக சுகத்தையும் இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து பெற்றிருந்திருக்கக்கூடும். இயேசு அவர்களை அன்போடு நோக்கி பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை லூக்கா 23:28 வாசிக்கிறோம். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அழிந்து போகிற உலகத்திலே
நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நாம் அடுத்து என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் என்று நமக்கு தெரியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. சபைகளிலே ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள ஆத்தும ஆதாயத்திலே செயல்பட ஒவ்வொருவரும் இரவும் பகலும் ஆத்தும பாரத்தோடு அழுது கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை. இங்கே பாருங்கள், சிறிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் அழாதங்க. யாருக்காக அழ வேண்டும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். ஏனென்றால் வருங்காலம் அப்படிப்பட்ட கொடிய காலமாக இருக்கிறது. இன்றைக்கு தகப்பன் பேச்சை கேட்கிற பிள்ளைகள் இல்லை, தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகள் இல்லை. உலகத்தின் வாழ்க்கையிலே கடந்து கர்த்தருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் எவ்வளவோ மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், இது என்னுடைய தேவனுடைய சித்தம், நான் அதற்காக அனுப்பப்பட்டேன், இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரனாகிய நான் இந்த உலகத்திலே வந்தேன். ஆகையினால் நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வருங்கால சந்ததி கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி இந்த நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே, இந்த ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்த அந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் என்ன ஒப்பு கொடுக்கிறோம், எதை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அருமையானவர்களே, நம்முடைய சந்ததிகள் ஆண்டவருக்கு பிரியமான சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். பாருங்கள், இயேசு சிலுவை சுமந்து கொண்டு சென்றபோது சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்லும்படி பலவந்தம் பண்ணப்பட்டான். இதை பார்க்கிறோம். லூக்கா 23:26 நாம் வாசிக்க முடியும். காரணம் என்ன? அவர் இரவு முழுவதும் வேதனைப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். பல நிலையிலே அவர் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு இரவிலே தூக்கமில்லாமல், அதோடு கூட வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த சிலுவையை, பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போவதை பார்த்து ஒருவேளை அந்த ரோம சேவகர்களுக்கே மனதிலே ஒரு கவலை இருந்திருக்கலாம். ஆகவே இவர் அந்த சுமை பாரம் தாங்கக்கூடாத அந்த பாரத்தை சுமக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், சீமோன் என்னும் ஒரு மனிதனை பார்த்து, நீ அவரோடு சேர்ந்து சிலுவையை சுமந்து கொண்டு போ என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவன் இயேசுவுக்காக அனுதாபப்பட்டிருக்கக்கூடும். அதை கண்டு போர் சேவகர்கள் அவனை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி கிறிஸ்துவின் சிலுவையை அவன் தோளிலே சுமத்தினார்கள். இன்றும் கூட மனப்பூர்வமாக இயேசுவுக்காக சிலுவை சுமக்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தியான வேளையிலே அவர் எதற்காக சிலுவை சுமந்தார்? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய வருங்கால சந்ததிக்காகவும் அவர் ரட்சிப்பை வைத்துவிட்டு போயிருக்கிறார். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகவே தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து விட்டார். அவர் மன்னித்த பின்பு நமக்கு என்ன சொல்லப்படுது? நம்மை யார் என்று அவர் சொல்லுகிறார்? தன்னுடைய பிள்ளைகள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்கக்கூடிய நிலையிலே வாழுகிறவர்கள் என்று தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக நமக்கு மீட்பை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே சிலுவை சுமப்பது, அவர் பட்ட பாடுகளை நாம் நினைத்து பாவ சூழ்நிலைகளிலிருந்து விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கடந்து போக வேண்டிய ஒரு
கட்டாயமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்தாலும், ஒருவேளை மாமிசங்கள் சாப்பிடாமல் தங்களை தாங்களே வருத்தி கொண்டு இயேசுவினுடைய பாடு மரணங்களை குறித்து நான் தியானித்து உபவாசம் இருக்கிறேன் என்று சொன்னாலும், அந்த சிலுவையை, கர்த்தர் சுமந்த அந்த சிலுவையை நாம் சுமக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நமக்கு சில பாடுகள், பிரச்சனைகள் உலகத்திலே உண்டு. பாடு இல்லாத மனுஷன் இல்லை, பிரச்சனை இல்லாத மக்கள் இல்லை. ஆனாலும் கூட இந்த பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் மத்தியிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்படைத்தார். அதே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையிலே அவருடைய சிலுவையை நினைப்பது மாத்திரமல்ல, அந்த சிலுவையின் பாடுகளை நினைத்து நம்மை அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிலுவை சுமப்பது என்பது கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதை காண்கிறது. இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவோமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 1, மனப்பூர்வமாய் கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்புக்காக பாடுகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வது. 2வது, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுவது. 3வது, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது என்பவைகளை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14 கலாத்தியர் 2:20 சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் அவரோடு கூட நானும் நீங்களும் அறையப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆக தேவனுடைய அந்த ஒப்பு கொடுத்தல், சிலுவையின் பாடுகளினாலே நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து வாசிக்கிறோம் கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்போமாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சிலுவையின் பாடுகள் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் சிலுவையில் தான் ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. சிலுவையின் பாடுகள் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார். ஆகவே அந்த சிலுவையின் பாடுகளினாலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவரோடு கூட அறையப்படும் பொழுது நாம் உலகத்திலே அவர் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை போல நாமும் அறையப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமப்பது. ஆண்டவர் தம்முடைய ஊழிய காலத்தில் சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். சிலுவை என்பது பாடுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாடுகள் எப்போது முடியும்? ஒரு மனிதனுக்கு பாடுகள் என்பது உலகத்திலே எத்தனையோ விதத்திலே உண்டு. வியாதி, வேதனை, பொருளாதார கஷ்டங்கள், நஷ்டங்கள், இப்படி பல சூழ்நிலைகளிலே, தொழிலிலே நஷ்டம், இப்படி பல பாடுகள் மத்தியிலே கடந்து போகிறான். ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து நம்மை பாதுகாக்கிற ஒரே ஒரு மெய்யான தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே.
அவர் இல்லாமல் உலகத்துக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு தேவன் இந்த உலகத்திலே வராவிட்டால் நீங்களும் நானும் எப்படியோ நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து பாவத்திலே கற்பந்தரித்து நாம் நரகத்திற்கு ஏதுவாக இருந்திருப்போம். ஆனால் இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட அந்த நரக சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். இன்றைக்கு நாம் சிலுவையை சுமப்பது அவருடைய பாடுகளோடு கூட நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு இந்த பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளியை நாம் ஆசரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமப்பது முதலாவது காரியம். மத்தேயு 10:38 பார்க்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16:24 சொல்கிறார். 10:38 சொல்லும் பொழுது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், அப்போ பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் எது நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் ஆனாலும் என்னதான் நடந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரு மெய்யான தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அவரை பின்பற்ற வேண்டும். கஷ்டங்கள் வரும்பொழுது, நஷ்டங்கள் வரும்பொழுது நாம் தேவனை விட்டு விலகினால் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஆகவே இதே காரியத்தை குறித்து நாம் மார்க்கு 8:34, 10:21, லூக்கா 9:23, 14:27 நாம் காண முடியும். ஆகவே சீஷனாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமானாக்கி அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் அவருடைய சீஷர்களாய் இன்றைக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த சீஷருடைய வேலை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சீஷன் என்பவன் கர்த்தருக்காக பாடுபடவும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய அனுப்பப்பட்டவன். அவன் தன் சிலுவை என்ற உபதேசத்தோடு மட்டுமல்ல, ஊழியத்திலும் சிலுவையை சுமந்து பாடு அனுபவிக்கிறதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமே அன்றி வேறு எவ்விதத்திலும் ஒருவன் மனப்பூர்வமாய் சிலுவை சுமக்கவே முடியாது. பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு இருந்தால் தான். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் சிலுவை சுமக்க முடியாது. பாடுகள் வந்தவுடனே அடுத்த நிமிஷம் கடந்து போய் விடுவோம், தேவனை மறந்து விடுவோம், தேவனை தூஷித்து ஜீவனை விடு. பாருங்க, பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே 10 பிள்ளைகளும் மரித்து போன பின்பும், தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்த பின்பும், தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தையை கேட்ட பின்பும் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபுவை சொன்ன பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லா பாடுகள் மத்தியிலும் தன் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தையும் அவர் தன்னுடைய நாவினால் குற்றம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். அதுதான் ஒப்பு கொடுத்தலின் மேன்மை. சிலுவை சுமப்பது என்பது பாடுகள், பிரச்சனை, வேதனை, கண்ணீர் வரும் பொழுது நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து எல்லாம் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவருடைய கரத்தில் எல்லாம் இருக்கிறது என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஊழியத்திலே சில பாடுகள். இன்றைக்கு நாம் முழுமையாய் ஆண்டவரை தேடுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் போனால் என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஜெபம் பண்ணாலும் கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள் அந்த ஊழியர்களை அடிப்பது, அந்த ஜனங்களை விரட்டி விடுவது, இப்படி பல காரியங்கள் நடைபெறுது. வட இந்தியாவிலே பார்ப்போமேனால் இப்படிப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவுக்காக நிற்கிற கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அதற்காக தினந்தோறும் சிலுவையை சுமந்து கொண்டு ஊழியம் செய்கிற எத்தனையோ உண்மையான ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். ஆக ஊழியத்திலே வருகிற பாடுகள், குடும்ப சூழ்நிலைகளிலே வரும் பாடுகள், கர்த்தரை தேடுவதனால் வருகிற பாடுகள்,
கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவதனால் வர பாடுகள் எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிலுவையை சுமந்து பாடு அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அது எப்படி அது முடியும்? அது சாதாரண ஒரு மனிதனால் முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால், ஒரு சகோதரிக்குள்ளே இருக்குமானால், தேவனுடைய அன்பு அவர்களை ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தி அவர்களை வாழ வைக்குமானால், தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் மனம் வராது. ஆகவே அருமையானவர்களே, இதை குறித்து பவுல் கூறும்போது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். அதனால தான் சொல்கிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானத்தின தேவ கிருபையினாலே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். பாவத்திற்காக செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக எழுந்திருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களை, இனி நான் பிழைத்திருப்பது, இப்போ ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருப்பது உங்களுக்கும் எனக்கும் எதற்காக என்றால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. நமக்காக வாழ்ந்த காலங்கள் போதும். இனி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நம்மை பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். குயவன் கையிலே களிமண்ணாய் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக வணைவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நாள்தோறும் அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் கொரோனாவில் மரித்து போனாங்க, பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள். உங்களையும் என்னையும் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன? நாம் கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சில காலங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது கொடுக்கப்பட்டு இருக்கிற காலம் கிருபையின் காலம். இது நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கிரேஸ் டைம். இந்த காலத்தை நாம் வீணாக்காமல் கர்த்தருக்கென்று நாம் வாழும்படி நாம் பிழைத்திருப்பது ஆண்டவருக்கென்று நிலையிலே நாம் பிழைத்திருப்போமேயானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14-15 இப்படி எழுதுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து, நமக்காகத்தான் அவர் மரித்தார். அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மரணத்தை ஜெயித்தவர். அப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு மரணம் என்பது இல்லை. ஆத்மாவிலே மரணம் இல்லை, அது தேவனிடத்தில் இருக்கிறது. மரித்தாலும் உலக பிரகாரமான மரணம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆத்மாவிலே மரணம் இல்லை. அந்த ஆத்மா தேவனோடு கூட இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இனி நாம் கிறிஸ்துவே எனக்குள் பிரவேசிக்கிறார், எனக்குள் ஜீவிக்கிறார், அவருடைய கிருபையினாலே நான் வாழ்கிறேன் என்று நம்மை முழுமனதோடு அந்த சிலுவையினுடைய அடித்தளத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து காண்பித்த அன்பு மனப்பூர்வமான அன்பு, தன்னலமற்ற அன்பு, தியாகமான அன்பு. பாவிகளாகவும் தேவனுக்கு சத்துருக்களாகவும் இருந்த நம்மில் நியாய தீர்ப்பை அனுப்பாமல் கல்வாரி அன்பை காண்பித்து ரட்சித்து, எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். அவர் காண்பித்த அன்புக்கு பணமோ பொருளோ எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது. அன்பு அன்பை கேட்கிறது, ஜீவனை கேட்கிறது. உண்மையாய் கிறிஸ்துவை நேசிப்பீர்களே ஆனால் அன்போடு அவருக்காக சிலுவை சுமக்க வருவீர்கள் என்று நாம் அழைக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்காக நாம் சிலுவையை சுமக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கிறிஸ்துவின் மேலுள்ள அன்புக்காக பாடுபடுவது மட்டுமல்ல, இரண்டாவதாக சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் பாடுபட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அனுபவத்தை
எழுதினார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. தேவ வசனம் ஒரு மனிதருக்குள்ளே செல்லும் பொழுது அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. வேதனை கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அது அகன்று போகிறது என்று பார்க்கும். அது காரணம் என்ன? தேவ அன்பு. தேவ வசனம் நம்மோடு கட்டப்பட்டிருக்குமானால் நாம் கிறிஸ்துவின் அன்புக்காக பாடுபடுவது மட்டுமல்ல, அவருடைய சுவிசேஷத்திற்காக பாடுபட முடியும். அடுத்தபடியாக பார்க்கிறோம், இயேசு சிலுவைக்கு சென்ற பின்பு சில மாதங்களுக்குள்ளாக ஆதி திருச்சபை ரோமர்களாலும் யூதர்களாலும் சிதறடிக்கப்பட்டது. பல தேசங்களுக்கு சிதறி சென்ற கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள். அவர்கள் துன்பங்களை கண்டு பயப்படவோ வெட்கப்படவோ பின்வாங்கவோ இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்காக பாடுபடும் பொழுது பாருங்கள், எத்தனையோ மிஷனரிமார்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு வராவிட்டால், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வராவிட்டால் இந்த ஆண்டவரை நமக்கு யார் அறிவிப்பார்கள்? தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாய் கொடுத்து அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை அவர்கள் செய்தபடியினாலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய கரத்திலே சுகமாய் தங்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், ஒரு காரியத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது, ஒரு பெரிய அணையை ஒரு இடத்துல கட்ட ஆரம்பித்தார்கள். ஆரம்ப நேரத்திலேயே ஒரு லாரி தொழிலாளர்கள் மேல் விழுந்து கவிழ்ந்து அநேகர் மரித்தார்கள். நிறைய நஷ்டங்கள், கஷ்டங்களை சந்தித்தார்கள். இதனால் அவர்கள் உள்ளம் சோர்ந்து போனாலும் மற்றவர்கள் அதைரியப்படாமல் மிகவும் தியாகத்தோடு இரவும் பகலுமாக அணையை கட்டி எழுப்பி நிறைவுரை செய்தார்கள். இன்றைக்கு அந்த அணை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு அணையை கட்டும் பொழுது சில ஆபத்துக்கள் இருக்கிறது, சிலர் மரிக்கிறார்கள். ஆனாலும் அந்த அணையின் மூலம் ஏராளமான ஆத்துமாக்கள் ஜீவ தண்ணீரை பருகுவதற்கு ஒரு நல்ல ஒரு அணை பயன்படுகிறதைப் போல இன்றைக்கு நாம் ஊழியத்தின் நிமித்தம் சில பாடுகளை அனுபவித்தாலும் அதன் மூலம் பின்னாலே எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு தேவனுக்குள்ளே அவர்கள் சுகமாய் வாழ கர்த்தருக்கென்று நித்திய ராஜ்யத்திற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மை நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடுபட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நரகத்துக்கு செல்லுகிற எண்ணற்ற மக்கள் பரலோக மகிழ்ச்சிக்கு செல்வார்கள் அல்லவா? அவர்கள் என்றென்றைக்கு உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. ஆமேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிலுவையை சுமந்து நித்திய மகிமைக்காக பாடுபட கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனிவரு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 8:17-18 வாசிக்கும் பொழுது இக்காலத்து பாடுகள், இன்றைக்கு நாம் படுகிற பாடுகள் பிரயாசம் ஒன்றும் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் யோபு போல பாடுபட்டோம், யோபு போல கஷ்டப்பட்டோம். இல்லை பிரியமானவர்களே, யோபு பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தர் அனுபவிக்கலை. ஆனாலும் கூட கர்த்தருக்கு சாட்சியாய் கர்த்தருடைய, அதனால தான் யோபுவினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆத்துமாக்களுடைய உள்ளம் அப்படியே தேவனை மகிமைப்படுத்துவதை காண முடியும். தென் அமெரிக்காவிலே பார்ப்போமே ஆனால் நெல்சன் மண்டேலா என்பவர் ஆங்கிலேயர்களின் இனவெறி கொள்கையை எதிர்த்து தன் ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடினார். இதன் நிமித்தம் அவர் 27 ஆண்டுகள் தொடர்ந்து சிறைச்சாலை பயங்கர அனுபவங்களோடு பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அவருடைய பாடுகளுக்கு பயனில்லாமல் போகவில்லை. தென்னாப்பிரிக்கா இனவாதத்திலிருந்து விடுதலை பெற்றது. அவர் தனது முதிர் வயது வரைக்கும் அந்த தேசத்திற்கு ஜனாதிபதியாக இருந்து அரசாண்டார். தேவனுடைய பிள்ளைகளே,
கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் நீங்களும் அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். நாம் அவரோடு ஆளுகை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுவது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று கலாத்தியரில் வாசித்தோம். அந்த அனுபவத்திற்கு வருவதே பெரிய வெள்ளிக்கிழமையின் முக்கிய நோக்கம். வெறும் பார்வையாளராக இருந்து கண்ணீர் வெடித்து ஐயோ பாவம், இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அநியாயமாக கொன்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு போவதை பார்க்கலும், சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பது தான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையினுடைய நோக்கம். அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த மரணத்தை இன்றைக்கு வரைக்கும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போ என்ன செய்யணும்? சிலுவையில் அறையப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கைகள் எப்படிப்பட்டது? பாவக்கரை படிந்த கரங்கள். லஞ்சம் வாங்குறீங்களா? அருமையான சகோதரனே, சகோதரியே, லஞ்சம் வாங்கி நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்ல சிறப்பாய் வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஒரு நாள் வரும், அவையெல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். அதற்காக நாம் கையினால் வாங்கிய லஞ்ச பணம், அநியாயங்கள், அடுத்தவர்களை அடித்தது, துன்பப்படுத்தியது, இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் என் சிலுவையிலே என் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த கைகளை இந்த கைகள் மற்றவர்களை அடிக்கக்கூடாது, இந்த கைகள் லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த கைகள் எந்த பாவ காரியத்திற்கும் செல்லாது, என் கைகளில் பரிசுத்தமும் நீதியும் விளங்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நான் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுபோல நம்முடைய கால்கள், பாவத்துக்கு விரைந்தோடும் கால்கள். பாருங்கள், 6 மணி ஆச்சுன்னா, அந்த நாட்களில் 6 மணி ஆச்சுன்னா சாராய கடையை பார்த்து வேலிக்காட்டுக்குள்ளே போகிற ஜனங்களை நான் பார்க்கிறோம். ஆனால் இப்போது அரசாங்கமே குடி என்று சொல்லிவிட்டது. அதனால் குடித்து விட்டு வெறித்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மனம் போன பாதையிலே நடந்து தன் குடும்பத்தை கெடுத்து, தன் பிள்ளைகளை கெடுத்து, தன் சமுதாயத்தை வாழ்க்கையில் எல்லா விதமான நாச காரியங்களுக்குள்ளும் கடந்து செல்லுகிற அந்த சிந்தனைகள், அந்த கால்களை ரட்சிக்கும்படி ஆண்டவர் தன்னுடைய கால்களை ஒப்பு கொடுத்தார். சிந்தனைகளை நாம் தவறான எண்ணங்கள் சிந்தனையிலே வரும்பொழுது அதை சரி பண்ணுவதற்காக அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டார். இருதயத்தில் ஏற்பட்ட எல்லா விதமான பாவ எண்ணங்கள், சிந்தனைகளுக்காக அவர் விலாவிலே குத்தப்பட்டார். அருமையானவர்களே, கால்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவம் உங்களுக்குள்ளும் நமக்குள்ளும் கட்டாயம் வரும்பொழுது 100க்கு 100 பூரணமாய் நான் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட தன்னுடைய எல்லா அவயவங்களையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்கிறார். பாருங்கள், தனது மாமிசத்தை சிலுவையிலே அறைந்தார், தனது ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்தார், மட்டுமல்ல உலகத்தையும் கூட சிலுவையிலே அறைந்தார். இன்றைக்கு கிறிஸ்துவோடு நாம் சிலுவையில் அறையப்படுவதே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த பாதையிலே முன்னேறி செல்வதற்கான சரியான வழிமுறையாகும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று ரோமர் 6:6-7 வசனங்களிலே வாசிக்கிறார். உலகம், மாமிசம், ஆசை இச்சைகள் மட்டுமல்ல, பழைய மனுஷனையும் ஆதாமின் சுபாவங்களையும் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கலாமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ பாவத்திற்கு செத்ததற்கு அடையாளம் தான் அந்த ஞானஸ்நானம். இன்றைக்கு அந்த ஞானஸ்நானத்தை குறித்து பல சபைகளிலே பல காரியங்கள் நடைபெறுகிறது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே சென்று யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போது யோவான் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லும்போது அவர் சொல்ல, இப்பொழுது இடங்கொடு, நான் இதை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. அப்போது பாவத்திற்கு செத்து ஒரு மனிதன் எழுப்பப்பட வேண்டுமானால் அவன் தன்னுடைய பாவம் முழுவதையும் அமிழ்த்த வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அது திரும்ப எழும்ப விடாதபடி கர்த்தர் அந்த பாவத்தை நம்மிடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காகத்தான் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். அதன் பிறகு நாம் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஞானஸ்நானம் என்கிற அந்த மரணத்தின் அடக்கத்திலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்து கிறிஸ்துவ நமக்காக உயிர்த்தெழுந்த போல இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு வாழுகிறோம் என்பதை நாம் சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த ஞானஸ்நானத்தின் அவசியத்தை நாம் பார்க்கிறோம். சிலுவை மரணத்திற்கு அடுத்து கிறிஸ்துவில் அடக்கம் பண்ணப்படுதலாகும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் கண்டிப்பாக கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணதலுக்கு உள்ளானவர்களாக்கும். ஞானஸ்நானத்திற்கும் கடந்து வர வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே மரணத்தின் சாயலில், அதாவது ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கு பெற முடியாது என்பதை இந்த வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது புனித வெள்ளிக்கிழமை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு உணர்த்துகிறது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தது போல அவருடைய உயிர்த்தெழுதலில் எழுந்த வல்லமையோடு வெற்றியுள்ள பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். இதுதான் பெரிய வெள்ளிக்கிழமையின் உபதேசம் அல்லது தத்துவ அனுபவமாகும். ஆமேன். அப்படி இருக்க கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் என்று தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 வாசிக்கிறோம். உண்மையாக இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் மரணத்தை குறித்து கொஞ்சமும் பயப்பட வேண்டியதில்லை. மரணத்தை ஜெயித்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை நிரப்பி இருக்கும். அப்போது கேட்கலாம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி வெற்றி முழக்கம் செய்ய முடியும். வருகையின் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அப்போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பலமாய் உங்கள் மேல் இறங்கும். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஆகவே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் தங்களை முற்றிலும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பார்கள். சுயத்துக்காக மரித்தவர்களாக, பாவத்துக்கு மரித்தவர்களாக, பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் மரித்தவர்களாக விளங்குவார்கள் என்று கிறிஸ்துவின் மரணத்தை தங்கள் சரீரத்தோடு சுமந்து செல்வார்கள். அப்போ கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டவர்கள் எதற்கெல்லாம் தங்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கார்கள்? முற்றிலும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். சுயத்துக்காக மரித்தவர்களாக அல்ல, சுயத்துக்காக மரித்தவர்கள். ஆமாம், மன்னிக்கணும், சுயத்துக்காக
மரித்தவர்கள். தன்னுடைய சுயம், நான் என்கிற எண்ணம், இந்த என்னால் முடியும் என்கிற எண்ணம், சுய சிந்தனை ஒருவனுக்குள்ளே இருக்குமானால் அதற்கு மரித்தல் அவசியம். பாவத்திற்காக மரித்தல் அவசியம். பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் மரித்தவர்களாக விளங்குவார்கள் என்று சொல்லுகிறோம். ஆம், கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அவரோடு எழுந்தும் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இனி இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆகவே இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் கவனமாய் கொள்ளுவோமேயானால் கர்த்தர் வருகையிலே நாம் அவரோடு கூட கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏதோ வருஷம் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வருது, ஈஸ்டர் கொண்டாடுறோன்னு என்று அல்ல. சிலர் ஈஸ்டருக்காகவே இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அன்றைக்கு நிறைய மதுபானங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, ஈஸ்டருக்கு தேவைன்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படி நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை குடிகாரனாக இருந்தால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே, நீ குடிக்கிற மனிதனாக இருந்தால் இன்றோடு எனக்காக சிலுவையிலே பாடுபட்டு எனக்காக இரத்தத்தை சிந்தின என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், இனி இந்த குடிப்பழக்கம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி உண்மையாக ஒப்பு கொடுத்தால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை ரட்சித்து உன்னை பாதுகாத்து கொள்ளுவார். ஆகவே தேவனுடைய கரத்திலே சிலுவையை சுமப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது ஒரு ஆசீர்வாதம். அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் உயிரோடு எழுந்திருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இது ஏதோ சடங்காச்சாரமாக கொண்டாடக்கூடிய ஒரு கிழமை அல்ல. உங்களுக்காக எனக்காக எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் இது விசேஷித்தமான விதமான ஒரு வெள்ளிக்கிழமையாக இருப்பதனாலே தேவன் தன்னை ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். இந்த விடுதலையின் சுகத்தை, இந்த விடுதலையின் சந்தோஷத்தை, இந்த விடுதலையின் ஆரோக்கியத்தை நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் நாம் அனுபவித்து மகிழ அவருடைய வருகையில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தமாக்கவும் இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நம்மோடு கூட இருப்பார். நாம் தொடர்ந்து ஜெபித்து இந்த நேரத்தை நாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்தீர். ஆண்டவரே, எங்களால் நீர் பாவமாக்கப்பட்டீர், எங்களால் நீர் பாரத்தை சுமந்தீர், எங்களால் நீர் உம்முடைய எல்லா மேன்மைகளை இழந்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திலே வந்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை எங்களுடைய கையினாலோ கால்களினாலோ இருதயத்தின் நினைவுகளினாலோ சிந்தனையினாலோ சரீரத்தினாலோ பாவங்கள் உண்டென்று நீர் காண்பீரையானால் அவற்றையெல்லாம் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஜனங்களை நீர் மன்னித்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி நீர் அவர்களுக்காக ஜெபித்தது. அந்த ரோம போர் சேவர்களுக்காக ஜெபித்தீர், ரோம அரசாங்கத்துக்காக ஜெபித்தீர். உங்களை எப்படியெல்லாம் பாடுபடுத்தினார்களோ அந்த மக்களுக்காக எல்லாம் நீர் ஜெபித்ததைப் போல நாங்களும் உம்மோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு இந்த உலக மக்களுக்காக அழுது தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்திலும், தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவதிலும், ஊழியத்தில் வருகிற பாடுகள் பிரயாசங்கள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தார. விசேஷமாய் காவல்துறையிலே ஒரு எழுப்புதலை நீர் உண்டாக்கியிருக்கிறீர். அது ஆண்டவரே, அந்த எழுப்புதல் இன்னும் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இது உலகமெங்கும் பரவட்டும் ஆண்டவருக்கென்று. காவல்துறையிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே ஜாமக்காரர்களைப் போல இரவும் பகலும் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த
நேரங்களையும் காலங்களையும் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த ஊழியத்தின் காரியங்களை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு வழிநடத்தி வருகிற அருமையான ஐயா செல்வின் தங்கதுரை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தருவீராக. இந்த 87 வயதிலும் தேவனுக்கென்று அவர்கள் இந்த காரியங்களை செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து நல்ல தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆங்காங்கே நடைபெறுகிற ஆண்டவரே இந்த கர்த்தருடைய வேலைகள், ஆண்டவரே இந்த குடும்ப ஜெப ஐக்கியம், காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்திலே பணி புரிகிற, இதை நடத்துகிற ஆண்டவரே கோஆர்டினேட்டர்களை நீர் ஆசீர்வதியும். விசுவாச மக்களை ஆசீர்வதியும். எங்கள் காவல்துறையில் பணிபுரிகிற சகோதர சகோதரிகளை நீர் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து லஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே திறந்த வாசலை வைத்திருக்கிற இந்த அருமையான கிராஸ் டிவி ஊழியம் உலகமெங்கும் ஆண்டவருடைய மக்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளையும் இந்த ஊழியத்தின் மூலம் கொடுத்திருக்கிறீர். அதற்காக அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எதை இங்கே பணிபுரிகிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை பயன்படுத்தும். கொயவன் கையிலே களிமண்ணாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய கிருபையும் அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உழைமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.